அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல சரல் ஹிந்தி பரிட்சை புக்ல இருந்து லெசன் 11 இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஏற்கனவே லெசன் 11ஓட கண்டென்ட் பார்த்தோம். இப்போ லெசன் 11ஓட எக்ஸசைஸுக்கு போயிடலாம். டைட்டில் பாருங்க, அபியாஸ் ரோமன் லெட்டர் 1 தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்தலிக்கும். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. ஃபர்ஸ்ட் ஒன் தாலாப். தாலாப் குளம், பாண்ட். தாலாப் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா குளம், ஆங்கிலத்துல பாண்ட். செகண்ட் ஒன் ஜுலூஸ். ஜுலூஸ்னா ஊர்வலம், ப்ரொசெஷன். ஜுலூஸ்னா ஊர்வலம், ப்ரொசெஷன். தேர்ட் ஒன் வர்க், வகுப்பு, கிளாஸ். வர்க்னா என்னது? வகுப்பு, கிளாஸ். ஃபோர்த் ஒன் நதி. ஹிந்தியில் நதி தான் சொல்லுவோம், தமிழ்லையும் நதி அப்படிதான் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ரிவர். ரோமன் லெட்டர் 2 பாருங்க. சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை பூர்த்தி செய். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கூல் டேஷ் ஏக் சோட்டா தாலாப் ஹை. ஸ்கூல் டேஷ் ஒரு சிறிய குளம் இருக்கிறது. கீ ஓர் அப்படின்னா நோக்கின்னு அர்த்தம், கே சாம்னேனா முன்னால். அப்ப ஸ்கூல் கே சாம்னே ஏக் சோட்டா தாலாப் ஹை. பள்ளிக்கு முன்னால் ஒரு சிறிய குளம் இருக்கிறது. ஆன்சர் கே சாம்னே. செகண்ட் ஒன், ஜுலூஸ் மே ஏக் டேஷ் ஏக் சல்தே ஹை. ஊர்வலத்தில் ஒன்று டேஷ் ஒன்று போகிறார்கள். ஆன்சர் பாருங்க, கே பீச்சே பின்னால், கே சாம்னே முன்னால், அதாவது முன்பாக. தமிழ்ல முன்னாடின்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்ம லெசன்ல எப்படி பார்த்தோம்? ஊர்வலத்தில் ஒருவர் பின் ஒருவராக செல்கிறார்கள். அப்ப கே பீச்சே. ஜுலூஸ் மே ஏக் கே பீச்சே ஏக் சல்தே ஹை. ஒருவர் பின் ஒருவராக செல்கிறார்கள். ஊர்வலத்தில் ஒருவர் பின் ஒருவராக செல்கிறார்கள். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வர்க் மே சாத்திர அத்தியாபக் டேஷ் பைட்தே ஹை. வர்க் மே வகுப்பில், சாத்திர மாணவர்கள், அத்தியாபக் ஆசிரியர், டேஷ் பைட்தே ஹை டேஷ் அமர்கிறார்கள். கே ஆகே முன்னால், அதாவது பிஃபோர். இங்க வந்து பிஃபோர். கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப், இதுவும் முன்பாக தான், ஆனால் இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீனிங். ஸோ அது மாணவர்கள், வகுப்பில் மாணவர்கள் ஆசிரியருக்கு முன்னால் அமர்கிறார்கள். அப்ப கே சாம்னே. இதுதான் வந்து சரியான இது ஆன்சர். வகுப்பில் ஆசிரியர்கள், மன்னிக்கணும், வகுப்பில் மாணவர்கள் ஆசிரியருக்கு முன்னால் அமர்கிறார்கள். ஃபோர்த் ஒன், நதி சமுத்திர டேஷ் பக்தி ஹை. நதி கடல் டேஷ் ஓடுகிறது, பாய்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம. கே பீச்சே பின்னால், கீ ஓர் நோக்கி. நதி கடலை நோக்கி பாய்கிறது, கடலை நோக்கி ஓடுகிறது. அப்ப கீ ஓர், நதி समुद्र की ओर बगती है. फिफ्थ वन, मैं माताजी और पिताजी डैश बैठूंगा. நான் அம்மா மற்றும் அப்பா டேஷ் அமர்வேன். கீ நோக்கி, கீ ஓர் நோக்கி, கே பாஸ் அருகில். அப்ப நான் அம்மா அப்பா பக்கத்துல, கே பாஸ் பக்கத்துல, இங்க பக்கத்துல பைட்டூங்க அமர்வேன். நான் அம்மா அப்பா பக்கத்தில், நான் அம்மா அப்பா அருகில் அமர்வேன். मैं माताजी और पिताजी के पास बैठूंगा. அப்ப கீ ஓர் இல்ல, கே பாஸ். இதுதான் வந்து சரியான ஆன்சர். मैं माताजी और पिताजी के पास बैठूंगा. அடுத்தது பாருங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் ஜோடோ. இந்த ஜோடோ அப்படின்னா மேட்ச் இட். மேட்ச் வந்து இப்போ இந்த லெசன்ல தான் வந்திருக்குது நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நதி சமுத்திர. இப்போதான் மேலே பார்த்தோம். நதி கடல்,
ஃபர்ஸ்ட் பாருங்க, கரம் தூது லாவோ, சூடான பால் கொண்டு வா. கே சாம்னே பைட்தே ஹை, முன்னால் அமர்கிறார்கள். கி ஓர் பக்திகை, நோக்கி ஓடுகிறது. அப்ப நதி சமுத்திர கி ஓர் பக்திகை, நதி கடலை நோக்கி ஓடுகிறது. ஹம் பஸ் சே, நாங்கள் இல்லைன்னா நாம் பஸ்ஸின் மூலமாக, இது இது ரெண்டுமே கிடையாது. இது ஆன்சர் ஆல்ரெடி மேட்ச்டு. அடுத்ததுக்கு வாங்க, காவ் ஜாயேங்கே, கிராமத்திற்கு போவோம். அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நாங்கள் பஸ்ஸின் மூலமாக கிராமத்திற்கு போவோம். சரி, அடுத்தது பாருங்க, யஹ் காந்தி ஜெயந்தி, இது காந்தி ஜெயந்தி. இது ரெண்டு மீனிங் வருமா? இந்த அர்த்தங்கள் கொண்ட இந்த ரெண்டு சென்டென்ஸு வராது. இது ரெண்டும் மேட்ச்டு. ஸோ அடுத்ததுக்கு வாங்க, கா ஜுலூஸ் கை. இப்போ இதை மேட்ச் பண்ணுங்க. யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் கை, இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். அடுத்தது, வர்க் மே சாத்திர அத்தியாபக் கே சாம்னே பைட்தே ஹை, வகுப்பில் மாணவர்கள் ஆசிரியர்களின் முன்னால் அமர்கிறார்கள். அடுத்தது பாருங்க, லதா தும் உன்கே லியே கரம் தூது லாவோ, லதா நீ அவருக்காக இல்லைன்னா அவர்களுக்காக சூடான பால் கொண்டு வா. மேட்ச் பண்ணியாச்சா? ஸோ இந்த மாதிரி மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபில் பண்ணும்போது எந்த ஆன்சரையும் வந்து கரெக்டாக பண்ண முடியும், எதையும் ஞாபகத்தில் வச்சு படிக்க முடியும். அடுத்தது பாருங்க, 4th ரோமன் லெட்டர், சித்திர தேக்கோ அவுர் ஜவாப் தோ, படம் பார் பதிலளி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்கூல் கே சாம்னே கியா ஹை, பள்ளிக்கு முன்னால் என்ன இருக்கிறது? இங்க என்ன இருக்குதுன்னு பிக்சர்ல காமிச்சிருக்கிறாங்க, கோவில். கோவிலுக்கு ஹிந்தியில் என்னது? மந்திர். அப்ப ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹை, ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹை, அதாவது கோவில் இருக்கிறது. அப்ப இந்த கியாங்கிறதுக்கு பதிலாக இங்க நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வர்றோம்? மந்திர். செகண்ட் ஒன் பாருங்க, தும் காவ் கைசே ஜாவோகே, நீ கிராமத்திற்கு எப்படி போவாய்? நீ கிராமத்திற்கு எப்படி போவேன்னா, நீ கிராமத்துக்கு நடந்து போவேன், பஸ்ல போவேன், சைக்கிள்ல போவேன் அப்படி சொல்ல மாட்டோம். நான் கிராமத்திற்கு. அப்ப தும் அப்படிங்கிறது ஆன்சர்ல வரும்போது எப்படி வரணும்? தும்முங்கிறது மை, நான். நான் கிராமத்திற்கு. கைசே எப்படி போவாய்? பஸ் சே. ஜாவோகே அப்படிங்கிறது இங்க வந்து எப்படி மாறும்? ஜா ஊங்கின்னு மாறும். மை ஜாவுங்கி. இங்க கோடு போட்டுட்டேன். ஜா ஊ இங் ஜாவுங்க. பையனா இருந்தா ஜாவுங்க, பொண்ணா இருந்தா ஜாவுங்கி எப்படி போடுவோம் இல்லையா? இப்போ இங்க தும்முங்கிறது வந்து எப்படி ஆன்சர்ல வரும்? மை, மை ஜாவுங்கா, நான் போவேன். எங்கே போவேன்? மை காவ் ஜாவுங்கா, நான் கிராமத்திற்கு போவேன். எப்படி போவேன்? பஸ் சே ஜாவுங்கா, நான் கிராமத்திற்கு பஸ் சே ஜாவுங்கா. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின், மா பச்சே கே லியே கியா லாத்தி ஹை, அம்மா குழந்தைக்காக என்ன கொண்டு வருகிறார்? அப்ப இங்க இந்த கியாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர். அம்மா குழந்தைக்காக என்ன கொண்டு வர்றாங்கன்னு படத்துல இங்க காமிச்சிருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ். ஏன்னா ஏற்கனவே அந்த லெசன்ல பால் இருக்குது, ஃப்ரூட்டும் இருக்குது. அப்ப இங்க பிக்சர்ல என்ன கொடுத்துருக்குது? ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ ஃபல், மா பச்சே கேலியே ஃபல் லாத்தி ஹை, அம்மா குழந்தைக்காக பழங்கள் கொண்டு வருகிறார். அடுத்தது டிரான்ஸ்லேஷன் பாருங்க, 5th ரோமன் லெட்டர், தமிழ் யா அங்கிரேசி மே அனுவாத் கரோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், நதியா சமுத்திர கி ஓர் பக்தி ஹை, நதியாங் நதிகள். நதி அப்படின்னா நதி, ஒரு நதியை குடிக்கிறது. நதியாங் அப்படின்னா நதிகள். சமுத்திர கி ஓர் கடலை நோக்கி, பக்திகை பாய்கின்றன. செகண்ட் ஒன் பாருங்க, யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹை, இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். திஸ் இஸ் காந்தி ஜெயந்தி ப்ரொசஷன்.
தேர்ட் ஒன் பாருங்க. லதா तुम उनके लिए दूध और फल लावो. லதா தும் நீ உன்கே லியே அவருக்காக दूध और फल பாலும் பழமும் லாவோ கொண்டு வா. லதா யூ பிரிங் மில்க் அண்ட் ஃப்ரூட் ஃபார் ஹிம். फोर्थ वन मैं आज गांव जाऊंगा. मैं நான் ஆஜ் இன்று गांव கிராமத்திற்கு அதாவது ஊருக்கு ஜாவுங்கா போவேன். நான் இன்று ஊருக்கு போவேன். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. स्कूल के सामने एक मंदिर है. स्कूल के सामने பள்ளிக்கு முன்னால் ஏக் மந்திர்கை ஒரு கோயில் இருக்கிறது. பள்ளிக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கிறது. ரோமன் லெட்டர் 6 பாருங்க. விலோம் சப்த லிக்கோ. ரைட் ஆப்போசிட் வேர்ட்ஸ். இது வந்து விலோம் சப்தனா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கே சாம்னே. கே சாம்னேனா முன்னால், அதுக்கு ஆப்போசிட் என்னது பின்னால். கே பீச்சே. அடுத்தது கே சாம்னே கே பீச்சே. செகண்ட் ஒன் கரம். கரம் அப்படின்னா சூடான. கரம் தூத் அப்படின்னு இந்த லெசன்ல பார்த்தோம், சூடான பால். இப்போ கரம் அப்படின்னா சூடான. அப்ப டண்டா அப்படின்னா குளிர்ந்த. டண்டானா என்னது குளிர்ந்த. ட இன் டா டண்டா குளிர்ந்த. அடுத்தது பாருங்க பைட். பைட் அப்படின்னாக்கா உட்கார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்னது எழுந்திரு. எழுந்திருக்கு ஹிந்தியில உட். பைட் உட். के सामने के पीछे गरम ठंडा பைட் உட். அடுத்தது பாருங்க கேவல் பட்னே கேலியே. அதாவது இது வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க இந்த லெசன்ல பாத்தீங்க இல்லையா, அதே தான் உங்களுக்கு திரும்ப ரீகால் மாதிரி வரும். அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். நீங்க அதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க லிங் ஜானோ. அதாவது ஜெண்டர் தெரிஞ்சுக்கோங்க. ஜுலூஸ் ஆண்பால், நதி பெண்பால், காவ் ஆண்பால், பேட் ஆண்பால். செகண்ட் ஒன் பாருங்க கே பாஸ். இது கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது டாக் கர் ரயில்வே ஸ்டேஷன் கே பாஸ் ஹை. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. ரமேஷ் கே பாஸ் ஏக் கிதாப் ஹை. இங்க என்ன அர்த்தம்னா ரமேஷிடம் அப்படின்னு அர்த்தம். ரமேஷ்க்கு பக்கத்துல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்க ரமேஷிடம், ரமேஷ் கிட்ட. ஏக் கிதாப் ஹை ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்ப இங்க இந்த சாம்னே ஆகேக்கு வந்து இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு அடுத்து வரலாம். கே ஆகே அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதுலயே உங்களுக்கு தெரியும். ரேல் கே ஆகே இன்ஜன் ஹை. அதாவது ட்ரெயினுக்கு முன்னாடி, ட்ரெயினுக்கு முன்பகுதியில் என்ன இருக்குது இன்ஜின் இருக்கிறது. இதே இது இங்க பாருங்க. மேரே கர் கே சாம்னே ஏக் டாக் கர் ஹை. என்னுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறது. அதாவது எதிரே அப்படின்னு அர்த்தம் இங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கடை இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே எப்படி இப்போ பாருங்க. அடுத்த பிரயோகம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சுட்டு இதுக்கு போனாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சாம்னே ஆகே. இப்ப சாம்னே அப்படின்னாக்கா முன்னால், ஆகேனாலும் முன்னால் இல்லையா. அதுக்கு தான் இங்க வந்து நம்ம இந்த டிஃப்ரெண்ட் பார்த்தோம்.
சாம்னே அப்படின்னாக்கா இங்க பாருங்க, ஒருத்தருக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர். அப்ப வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல, கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் சாம்னே அப்படிங்கிறது. ஆகே அப்படிங்கிறது முன்னாள். எனக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்லயே வந்து அட்டெண்டன்ஸ்ல பாருங்க, எனக்கு முன்னாடி இவனோட நேம் இருக்கும். அவனுக்கு அடுத்து என்னோட நேம் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க பாருங்க. இப்போ ஆகே அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தருக்கு அடுத்து முன்னாடி இந்த உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? இவருக்கு முன்னாடி, இவருக்கு முன்னால் இவர். இந்த மீனிங்ல வரும். இப்ப இந்த 4த் ரோமன் லெட்டருக்கு வாங்க. சஹி பிரயோக், கலத் பிரயோக். சரியான உபயோகம், தவறான உபயோகம். இதுல பாருங்க, மை பஸ் மே ஜாத்தா ஹூம். நான் பஸ்ஸில் போகிறேன். இது தவறான பயன்பாடு. நம்ம சாதாரணமா தமிழ்ல சொல்லும்போது தான் அந்த மாரி சொல்லுவோம். நான் வந்து பஸ்ஸின் மூலமாக போனேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் பஸ்ஸின் மூலமாக போகிறேன் அப்படி சொல்ல மாட்டோம். நான் பஸ்ல போறேன். அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஹிந்தியில பயன்படுத்தும்போது மை பஸ் சே ஜாத்தா ஹூம். இதுதான் வந்து சரியான பயன்பாடு. நான் பஸ்ஸின் மூலமாக போகிறேன். இதுதான் வந்து சஹி பிரயோக். ஸோ இதை நீங்க திரும்ப நல்லா ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்ட் 12 லெசன் 12 பார்க்கலாம். தன்யவாத்.